காலையில எல்லாரும் கழுவி ஊத்த போறீங்க கன்ஃபார்ம் அது பரவாயில்ல. எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ண அவர் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போயிருந்தாரு. குடியரசு தினமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமா அப்படின்னாரு. குடியரசு தினம்னா என்ன மாமா எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னேன். குடியரசு தினம்னாக்கா நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தனி நாடா அறிவிச்ச நாள், போட்டி கிட்டிலாம் வச்சு எல்லாம் ஜெயிச்சு அது மாதிரி ரூல்ஸ் வந்த நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சொல்லிட்டு வச்சுட்டாரு. குடியரசு தினம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா நாடு ஏன் சுதந்திரம் அடைஞ்சது அடையாமலே இருந்திருக்கலாமேன்னு எனக்குள்ள ஒரு வருத்தம். இதுல குடியரசு தினம் வேற. ஏன்னா இப்ப யாராரோ இங்க வந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இல்ல இருக்க இடம் இல்லாத போயிடும் போல இருக்கு. வந்தாரை வாழ வைக்கும் இந்தியா தமிழ்நாடுங்கிறது இப்ப எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க, நம்ம வெளில போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு சுதந்திரம் அடையாமலே இருந்திருக்கலாம். ரெண்டாவது இந்த சோசியல் மீடியா வந்தோம்னா அவங்களுக்கும் ஒரு சுதந்திரம் எடுத்துக்கிட்டு குழந்தைங்க கெட்டு போனா யாரு குடும்பம் கெட்டு போனா எந்த நாடு கெட்டு போனா நம்ம எந்த கலாச்சாரம் கெட்டு போனா எது கெட்டு போனா என்ன நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்து 4 நல்ல விஷயம் தான் கத்துக்கணும், கெட்ட விஷயம் கத்துக்கூடாதுன்னு யாருமே யோசிக்காம ஒரு சிலர் அவங்கவுங்க நாட்டை சீர்கேடு பண்ற மாதிரி வீடியோ போடுறாங்க. இந்த சுதந்திரம் கிடைக்காம இருந்திருந்ததுன்னா இந்த வாய்ப்பே அமைஞ்சிருக்காது. பரதேசி படத்துல இருந்த மாதிரி தான் இருந்திருப்போம் நம்ம லைஃப். எனவே எல்லாருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள்.